இன்னும் 1 more day to go. இன்னைக்கு வந்து புதன்கிழமை ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். நாளைக்கு வந்து வியாழக்கிழமை அம்மனை அழைச்சிருவேன் சாயந்தரம் 6 மணி போல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை இருக்கும். சனிக்கிழமை வந்து புனர் பூஜை பண்ணி அம்மனுடைய கலசத்தை வந்து பிரிச்சிருவேன். ஆல்மோஸ்ட் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் பழம், வெத்தலை, வாழைப்பழம் இதெல்லாம் மட்டும் வந்து கடைசி டைம்ல நம்ம ஒரு நாள் முன்னாடி பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அடுத்த நாள் வரைக்கும் பழம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த வேலை மட்டும் இன்னும் இருக்கு. ஆல்மோஸ்ட் மத்த எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. எப்பவுமே வந்து நம்ம தாம்பூலத்துல வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம் எல்லாம் பேக் பண்ணுவோம்ல. இந்த தடவை குங்குமம் வந்து பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு குங்குமச்சிமிழை வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பித்தளை குங்குமச்சிமிழை. நானும் பாப்பாவும் சேர்ந்து குங்குமச்சிமிழை குங்குமம் நிரப்பி வச்சுட்டோம். வரலட்சுமி விரதம் கலசம் வச்சு எடுக்கிற பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் போட்டோ வச்சு கும்பிட்டுட்டு வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் ஒரு 2 பேருக்காவது தாம்பூலம் கொடுத்துட்டு வாங்க. நம்ம சக்திக்கு முடிஞ்ச மாதிரி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, ஜாக்கெட் பிட்டு முடிஞ்சா கொடுங்க. 4 கண்ணாடி வளையல். இதுதான் அடிப்படையா கொடுக்க வேண்டிய தாம்பூலம். உண்மை என்னன்னா நாம கொடுக்க நமக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பாய்.